என் மனைவி நான் ஆசீர்வாதம் பண்ண நீ பண்ணணுமா? நீ தான் பண்ணணும். நீ என்ன உட்காந்து நல்லா நல்லா இருக்கு என்ன அர்த்தம்? நீ குத்து கலாட்டு உட்காந்து நான் பண்ண மாதிரி பண்ணேன். இல்ல ஒரு ராஜா ஆசீர்வாதம் பண்ண தெரியாதா? சொல்ல மாட்டேன். வாடா என் மனைவிடா. ஐயோ நான் பண்றது ஓட்ட வாயா உடம்பு தோல் உச்சி விடுவோம்ல உரிக்காத ராதா நல்லா ஆகட்டும் ராதா. இருந்தாலும் ஆமா வந்து உட்காரு. ஆகட்டும் உட்காராண்டி கைதா உட்காராண்டிய அசமாலாம் ஒரு தடவை சொன்ன 60 அடி உனக்கு உட்காருனா உட்காராண்டிய. யாரும் உட்காராண்டி நிக்கிறான் என் மனைவி நான் உட்கார சொல்றது என் பக்கத்துல நீ உட்காராண்டி கைது என்ன யார் சொல்லிங்கிற? நீ முன்னாடி சொன்னேன்னா ஏன் உனக்கு கேட்கலையா? நான் அங்க என் முன்னாடி சொல்லினா வரேன். உன் முன்னாடி எங்கிறா? அங்க உள்ளனா எங்கடா இது? உள்ளனா எங்க? உள்ள சமையல் செய்யறா. சமையல் செய்யறா? பாத்ரூம்ல சமையல் செய்யறாளன்னா ராஜாவுடைய அரண்மனையில பாத்ரூம் தான் சமையல் பண்ண வாத்தியா இருக்குமா? லைனா கட்டி விட்டா எதுன்னு பூஜை ரூம் சமையல் ரூம் பாத்ரூம் லைனா இருக்குது. சமையல் பூஜை ரெண்டு கிடையாதா? பாத்ரூம் பக்கத்துல சமையல் ரூம்ல. சரி விடு, உன் மனைவி சொல்றது அங்க போய் சொல்லணும். அங்க உட்காந்து கோயம்பு ஆச்சு மிளகால போறேன்னு சொல்லினே வரேன். கோயம்பு ஆச்சு மிளகால போடுவாங்களா? மிளகா ஆச்சு கோயம்பு போடுவாங்கண்ணே. என்னம்மா கசமாலாம் போச்சு நான் வந்து கை விடணுமா உனக்கு? உனக்கு என்னடி வேணும்? குறை இருக்குது. நீ நல்லா இருக்கிறியா? குறையே இல்லைங்க, நல்லா இருக்கிறேங்க. கை வச்சுனியா கையாடாண்டா அவன் உனக்கு ஆம்பளை கோவத்துல கம்னாட்டி ஏன்டா வைக்கிற நீ? ஐயோ இருங்க குட்டிகால ஆத்து நீ வர மேலக்கு ஆத்தியா இந்த சவுத்து கட்சி பேசிக்கிறா இல்ல அவன் சொல்றாங்க கம்னாட்டியா அடி அவன் தான மாட்டான். ஆமா யார கையாரா கம்யூனிட்டி சொல்றா? சொல்லாமா சொல்லாமா இது என்னதுன்னு கேட்டியா? கை சொக்கா கைட்டி மாட்டு வரங்க. ஆமா நீங்களே கேளுமா நான் சொக்கா கைட்டி மாட்டு வரேன். அது கை வச்சு எடுக்கிறான். சரி புத்தமா வாங்க. என் மனைவி தோல் மீது நான் கையை வைக்கிறதுக்கும் அவன் கையாரா கம்யூனிட்டி சொல்லாமா? நீ வச்சியா அம்மா இதுல அம்மா அதுல வச்சியானா? டேய் ஏன்டா என் வயிற்று குடிக்கிறேன் டேய் போய் சொல்றா. போடவாம குச்சியா ராஜா உனக்கு என்னடி வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாங்க. நாடி ஓணும் எனக்கு தெரியாதா அது? உள்ள ஒண்ணு ராஜா நகை வேண்டுமா? வேண்டாங்க. நாணயம் வேண்டுமா? வேண்டாங்க. உயர்ந்த பட்டாடை வேண்டுமா? வேண்டாங்க. எனக்கு உனக்கு என்னடி வேணும்? அரமணி வேணுமா? அரமணி எந்த ஐயோ என்ன அவனுக்கு எதுவுமே தெரியாதாமாப்பா? இவரு என்ன சொல்றாரு? இந்த வயசுல வந்து அரமணிலாம் கட்ட மாட்டாங்கடா. அந்த அம்மாவுக்கு மாங்காய் பாடி வாங்கி கொடுறான்னு சொல்றாரு. வயிற்று கொண்டு வராங்க பாரியா இவனும். இது மட்டும் ஒரு சீப்பு வருதா? அதுதான் இவருக்கு மட்டும் சீப்பு வருது புத்தகத்துக்கு. அதுதான் இப்ப உலகமே.
டேய் உள்ள போய் சொல்றா கோபாலா ராஜா இருந்தாலும் என்ன காண வந்தாயே ஆமா என்ன விஷயம் எனக்கு ஒரு சந்தேகங்க லைட் நிறுத்தணுமா? என்னத்துக்கு அம்மா வந்துடுறாங்க. டேய் உள்ள ஒதுங்கு ரொம்ப நாள் பொறுத்து. உதப்பட போற நேரம் ஆகுது போ அதான் அமருங்க இந்த நாடு இந்த நகரம் இந்த மணிமுடியில யாரால கிடைச்சதுங்க என்னது யாரால கிடைச்சதுங்க ஐயோ என்ன வடமா கேக்குறா பையா இந்த நாடு நகரம் மணிமுடியில யாரால கிடைச்சதுன்னு கேட்டேன் தெரியாதா சரியா சொல்லுங்க பில்லு போரை கொடுத்து கட்டி கொண்டு தான் திருந்தியா பில்லு போரை கொடுத்து கட்டி கொண்டு தான் திருந்தியா பல்லதரம் முடிதறித்தியா பல்லதரம் முடிதறித்து படத்து பில்லு போரை கொடுத்து ராதா இந்த நாடு வந்து ஆ கேடியா கலத்திருக்கக்கூடிய ஆ என்னாலையும் என் தம்பியாலையும் ஐயா கதாயத்தினாலும் கலாயத்தினாலும் காண்பித்தாலும் வச்சாலும் அவர் துரியன் குற்றத்தை மடித்து படித்து அவரை கொன்று ஆ அதனால் கிடைத்தது இந்த நாடு வந்து போது வாய மூடுங்க யாரால் கிடைச்சது தெரியுமா யாரால? புகையுடன் வாய் வந்தெல்லாம் பறந்த நாடு. புகையுடன் வாய் வந்தெல்லாம் பறந்த மலருளினாலே. இயந்திய நன்மை சொல்லே. இயந்திய நன்மை சொல்லை ஏற்குமோ எவனுமே. நாடு நாடு நகரம் மணிமுடியில எங்க அண்ணன் கோபால கண்ணனால கிடைச்சதுங்க யாரு எங்க அண்ணன் உங்க மாமா போயும் போய் அந்த அடியும் பேரை போய் சொல்றாளா ஏய் அவனால கட்டிது ஆமாங்க ஓடி நாட்டு நீ சொல்லு அறிவே போடியே உண்டறிக்கை நகை அமைச்சிடம் ஒருவர் உண்டு வார்த்தை கேட்டு ஓடி ஆடிதான் மாற்றம் எங்கள் பெருமை கேளியாய் போச்சு கேளிதோ அடி கேளிதோ கேளிதோ மாற்றம் எங்கள் பெருமை கேளியாய் போச்சு பட்டமாதமும் கணவரை விட அந்த கண்ணனை பெருமையா சொல்றிய தான் முக்கியம் அவ இன்னாடி பண்ணா என்னங்க செய்யல அவன் என்ன பண்ணா தெரியுமா என்ன பண்ணாரு ஓடி கலகோ மூட்டம் அந்த கண்ணனை கலகோ குட்டி கலகோ கலகோ மூட்டம் அந்த கண்ணனை உருவாக நான் என்ன தப்பு செஞ்சு நீங்க அடிக்க போறீங்க ஏன்னா அந்த கண்ணன் கண்ணன்ற பேர் ஆமா என்ன ஒராஞ்சி நான் பிறந்தான் ஒராஞ்சின்னு பிறந்தாதான் அண்ணனா நீங்க ஒரு ஜாதி அவன் ஒரு ஜாதி ஐயோ ஐயோ அது போல இருக்கும்போது அந்த கண்ணாடி பையன் கலவகாரன் யாரு அந்த கண்ணன் பையன் ஆமா ஆமா யாரு அவர் கலவகாரன்னு தெரிஞ்சுதான் போய் அவர் காலை பட்டி நின்னீங்களா 18 நாள் யுத்தம் முடியிற வரைக்கும் அவன் காலை நாங்க பிடிச்ச மாதிரி ஆமா ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அது
உரங்கால பிடித்தவன் யாரு அவன். ஆமா ஆமா பொம்னாடி கால பிடிக்கிற கம்னாடி பையன் அவரு பொம்னாடி கால புடிச்சாரு அவருக்காக நீங்க 5 பேர் முச்சிங்களா நீ தெரியலையா கூட கூட பேசலாமா கனவாத்துக்கு ஐயோ பேசலாமா ஐயோ என்ன பண்றது தனியா செய்யறாங்கம்மா திரௌபதி அடிக்காம என்ன பண்ண சொல்ற தனியா பண்றாங்க என் மனைவி தானே இவா உன் கணவன் பேச்சு நீ கேட்க மாட்டியா ஆனா இவ என் பேச்சு கேட்கறாளா சொன்ன எல்லாரும் கேட்பாங்க நம்ம அது உண்மை இல்லையா பின்ன அடிக்க கூடாதுன்ற என்ன நீ பணத்தை இவ சொல்றாள் ஏண்டா காலுங்களா எப்படி மச்சான் கூப்பிட்டீங்க எது கூப்பாட்டீங்க நீ உன் பொண்ணாட்டி அடிச்சு நான் போய் என் பொண்ணாட்டி அடிச்சு வரேன் என் பேச்சு கேட்க மாட்டாங்க நீங்க ஒழுங்கா இருந்தா அவன் ஒழுங்கா இருப்பான் இந்த நேரம் வீட்டுக்கு போனா குளிச்சுக்கிறான் குளிக்கிறாள கம்னு குளிக்க கூடாது சோப் போட்டு விடுன்றான் வைத்தியத்துல இல்லைங்க சோப் போடு அப்படின்னா எங்க போடுங்கற முதுல உன் முன்னாடி நீ தான் போடியா போட்டா நீ கூப்பிட்டு நான் வந்துட்டேன் உன் முன்னாடி நீ தான் போடியா யார் போடுவா நீயா பாத்தா யார் போடுறா நான் தான் போடுறேன் நான் தான் வந்துருவானுங்க கூட்டு போயிடு நான் வாய் ஐயோ சேமியாவா போடா இல்ல 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 ஏன் பொண்டாடி போட்டியா எங்க சித்தப்பா தோற பொண்டாடி போடுறேன் இவ சொல்றாரு அந்த கண்ணனை போயிருவா ஆமா கலவகார கம்மியாட்டி பையன் கம்மியாட்டி ஒரு குடும்பத்தை 9 குடும்பமா பிரிகிற கம்மியாட்டி ஆமா அவனை போய் அண்ணாடி பெருமையா பேசலாமா சத்யா அதோட இந்த ராஜா பெருமையை பேசலாம் ஏன்னா ஆமா யார் யாரு பெருமை எங்க பேசுறோம் அது பேசலாம் ஆமா ஆமா என் பெருமை என் நாட்டுல இந்த அத்தினாபுரம் 56 நாட்டுக்கு ராஜா அப்ப துரியோதனன் இப்போ நாங்க வச்சுதான் சட்டம் நீ வச்சுதான் சட்டம் ஆமா என்னது 56 நாட்டுக்கு ராஜா அப்ப யாரு துரியோதன மகாராஜா அந்த சோதா கம்யூனிட்டி பையன் இப்போ நாங்க தான் புரியுதா ஆமா அப்பேர் கொண்ட ராஜா இவ எங்க உட்காந்து போய் காலாடிங்க நீ இவ்வளவு தூரம் உன் பெருமை சொல்லிக்கிற உன் பொண்டாட்டி உன்னை மதிக்குதா அங்க உட்காந்து காலாடி இருப்பாரு என் பொண்டாட்டியே மேலு அந்த அளவுக்கு அடக்கி வச்சு குடும்பம்ன்ற பொண்டாட்டி வச்சு குடும்பம்னு நீ ராஜான்ற இதை என் பொண்டாட்டி எடுத்துக்கோ நிறைய எப்படி உட்காந்து காலாட்டிக்கிட்டு இது பொண்டாட்டி அவ்வளவு அடக்கமா இருக்கு போலாம் ஒரு குரல் குத்தா அப்படியே அலறுவா அப்படியே ஆமா அது போட்டோம் அது போயிட்டு அப்புறம் அலறுவா அப்படியே அப்படி எப்படி வச்சு குடும்பம் ஊரார் மதிக்க உரமுறையார் மதிக்க பகுத்துட்டார் மதிக்க அகுத்துட்டார் மதிக்க அவளை அடக்கி வச்சு குடும்பம் நானு அப்படியா மரியாதை சொல்றா காவல்காரன் நினைக்கிற கேவலமா நடிகராப்பா இப்ப உங்க காவல் வேலை சேர்ந்து என் வீட்டுக்கு போயிட்டு வாசல்ல ஒரு காலை வச்சு அங்க வந்து என் பொண்டாட்டி பார்த்து ஏண்டின்னுவேன் உன்னை ஏண்டான்னுவா ஒரு மனைவி சொல்றா என்னோட 10 வயசு பெரியவா 10 வயசு பெரியவா கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறா ஏமா நாய் மாமா 10 வயசு பெரியவா கூட எனக்கு கல்யாணம் பண்ணலாமா ஐயோ பாம்பு எவ்வளவு திமிரு இருக்குய்யா ஏன்னா ராஜாவுடைய பெருமை தெரியுமா தெரியாதா என் பாட்டன யாரு தெரியுங்க உங்க பாட்டுனா யாரு எனக்கு தெரியுமா யாரு குணாலத்து வரதப்பா ஆசிரியர் பாரு நான் அவருக்கா சொன்னேன் பின்ன பாஸ் எனக்கு இல்ல இந்த ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் தெரியும் உங்க பாட்டுனாரு சந்தன மகாராஜா புரியுதா ஆமா என் பாட்டன் பெருமை எங்க பார்த்தாலும் போகுது பாரியா அவ்வளவு பெருமை படிச்சோம் நாங்க ஆனா என் பெருமையை குறைக்க ஏற்பட்டு வந்துக்கிறேன் நீங்க யார் நானு ஆமா என்னால்தான் உனக்கு இந்த பெருமை
நாடு நகரம் மணிமுடி அனைத்தும் என்னுடைய ராசி தான். இன்னும் வெள்ள பஸ்ஸுக்கு போய் சம்பாதிச்சு போறேன். வெள்ள பஸ்ல அது என்னடா? என் முன்னாடி காலையில 7 மணிக்கு போவான். ஐயோ எங்க பல்லு கூட வளர்க்க மாட்டான். பல்லு கூட வளர்க்கறது எந்த பஸ்ஸுக்கு? மஞ்சா மூஞ்சில பூசிக்கினேன் ஒரு பொட்டு வச்சு பேக் ஒன்று மாட்டிக்கினேன். ஹலோ ஹலோ அப்படின்னு போவான். எங்க பத்தியாவா? ஹலோ வந்தான் பஸ் நிறுத்துவான். போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவா. உன்னை மதிக்கிறாளே இல்லையா? எங்க மதிக்கிறதா சொன்ன சாயங்காலம் வீட்டுக்கு வந்தா அவன் வீட்டுக்கு வரனாத்து நான் நாடகத்துக்கு வந்துடுறேன். அப்ப இரவுல யார் தான் இருக்கிறதுக்கு முன்னாடியோட எவன் தாண்டிங்கிறான் நாங்க யாருக்கு தெரியும்? என்னங்க படிச்ச அது மாதிரி தான் வச்சு நான் என்னங்க போன் வாங்கி கொடுத்து வெள்ள பஸ்ல வேலைக்கு அனுப்ப கூடாதுன்னு சொல்றேன். வெள்ள பஸ்ஸுக்கு அவன் நீ ஒழுங்கா இருந்தா அது மாதிரிலாம் சொல்லுவானா? சரி கிடையாது. ஏய் நீங்க வாங்கி தோட பத்து ஒதுக்கு. இப்ப கூத்தாட்டு போனா என் மாமியார் தான் தகவல் பண்ணிக்கிறான். போய் சொல்றா இவனை நம்ம படிச்சாமா அவன் வச்சுக்கினா போடா போடா ஓ போடா ஏய் போங்க போயேன் ஏய் அப்படின்னு நீ சொல்லு. நீ தெரியா ஆட்டுடா என்ன ஆகட்டும்டா? காவல்காரனா கேவலமா போயிட்டானா? வாடாப்பா போய்டாப்பா கொஞ்சப்பா அது சொல்லு. அவன சொல்லு. நான் உனக்கு வணக்கம் சொல்றேங்க. நிச்சு புற இருக்கு ரோவாதா நாதா ஒரு முறை என் வார்த்தை கேக்குறியா இல்ல கண்ணனை உயிரை காத்து போயும் நாதா அநியாயம் அநியாயம் செய்வா இதையா செய்வா இதை நீ செய்வதா அநியாயம் அநியாயம் யார் செய்வார் இதை யார் செய்வார் இதை நீ செய்வதா கொடுமணிகள் செய்ய வந்த கொடு கோலரே கொடு கோலரே பேர்பட்ட கொடுமையெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா நீங்க உடனடியாக அழிந்து விடுவீங்க. அம்மா அடிக்கிறியா? சூத்தாமட்ட வீண் போய் செய்யலாமா போடு கூட வீண் போய் போடா போடா உன்னை அடிக்கூடாது பாரு போ போ அப்பா இந்த ஏய் குடும்பத்தை தான் அழிஞ்சு முடியுங்க. ஓடி வந்து ஏந்து வாங்க ஆமா ஓடி வந்து ஏந்து வந்தாங்க வீரகமாய் பேச வந்தாய் பாடிதனி கலதியாரே பாய்மணி மாதேகா அந்த சரியான கண்ணனாலே எனது அண்ணன் கண்ணனை கேட்கிறானே அந்த சரியான கண்ணனாலே அந்த எளிய நாளே
நாடிய நாளே அப்படின்னு சொல்லாதீங்க. எனது அண்ணன் ஐயோ, கர்ணனை இழக்கலானோ மதி கட்டு யார் எனக்கு மதி கட்டு போயிடுது. பெண்ணேரிதான் ஓடி மத்து கதத கல்லாடி ஆயக்குல மடியாடிடம் கல்லாடியே அடித்து கனவை தாடித்து ஆடி மத்து நிறுத்து கூத்த நிறுத்து பெட்டிய நிறுத்து மிருதகத்தை நிறுத்து சீன அவரு 50 வாங்கு இப்படிக்கு 3000 வாங்கு நாளைக்கு 1200 கூத்துக்கு வந்து சேரு நித்து தோணியா அத கூத்து நித்து கூத்து நிறுத்திட்டு சீன அவுத்துட்டு நம்ம அண்ணங்கிட்ட 35000 வாங்கிக்கினே 3000 ரூபாய் டிஃபன் வாங்கின்னு கிளம்பும் 1200 கூத்துக்கு போறாங்க நான் பணத்து இதான் நிறுத்திங்க குடுக்கா பசி அடிச்சா நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நிறுத்தி நான் சொல்றேன். சரிங்க மூத்த நிறுத்தி நீங்க அர்த்தம். அதான் சுத்தா குடுங்க சவுத்துக்கு எடுக்கிறேன் என்ன அர்த்தம் சொல்லலாமா? கண்டிப்பா நான் வரமாட்டேன் நான் பணத்து அடி மத்து கல்லாடி ஆயக்குல மடியாடிடம் கல்லாடியே அடிய மத்து கது வாடினால் ஆயனாதிரி அவன் மனைவி அடித்தா பாவமா நினைக்கிறவன் நான். கோபத்தில் தான் பீமன் பேரு எனக்கு பேரு இருந்தாலும் மனைவி அடிச்சா பாவம். அப்படின்னு எதிராளி யாருன்னா இருந்தா இந்த என் தண்டாயத்தாலே ஒரே அடி அடிச்சு ஒரே அடிதான் ஆம்பளைங்களா என்னம்மா சொல்ற? ஆமா கம்யூனிட்டி அறிவுலடா துருவா சொல்றான் பொண்ணு அடிக்கிற கம்யூனிட்டி வர கம்யூனிட்டி சுமாரு மாட்டேன்றான் தலை பாட்டுற பாவி பகல போய் பீராட்டம் ஏன்டா அப்படிங்கிற ஏமா போட்டு அடிச்சுங்கிறாங்க ராத்திரில கூத்தாடுறான் பகல்ல போய் பீராயிரான் ஓட்டு வீட்டுல யாரா ஏசா இதை நான் பாத்துக்கிறேன் நீ அவன் வீட்டுல நடத்தி இவங்க பாத்துக்கிறான் பாருங்க நான் பாத்துக்கிறேன் பாய பார்த்து பசுவே இல்ல எங்க கண்ணனல்லவா எந்த கண்ணனல்லவா அருமையே கண்ணனல்லவா அவரை எதலாகுமா இப்படி எதலாகுமா அருமையே கண்ணனல்லவா கண்ணனை பத்தி ஊரா பாத்திரியா? அண்ணனை பத்தி ஊரா பேசுறேன். ஒரு நேரத்துல அவன் செய்த சதி தெரியுமா? என்ன சதி செய்தாரு? நாங்க தமிழ் மேல 5 பேர் தான் பாஞ்ச பாண்டவன் 10 பேர் தெரியும். நம்ம குடும்பத்துக்கு அவர் நல்லதான் செய்திருக்கிறாரு. சொல்றது மடக்காளி. ஐயோ பாண்டவர் 5 பேர் தான் உங்களுக்கு தெரியும் அண்ணன் தம்பின்னு. ஆனா நாங்க 6 பேருக்கு அண்ணன் தம்பி. தெரியுமா? 6 பேர். எங்க தருமண்ணாவுக்கு முன்னாடி பிறந்தவர் யாரு? கர்ண மகாராஜா தான் முன்னாடி பிறந்தவர். ஓ கர்ண மகாராஜா. அவர்தான் எங்களுக்கு முன்னாடி பிறந்த தாய்க்கு தரப்புல அவர்தான். அவர்தான் பெரியவரு. ஆமா. அவருக்கு முதல் பிள்ளை அவர்தான். எங்களுக்கு அண்ணன் என்றும் தாய்க்கு தலைமகன் கண்ணன் என்றும் யார் இடத்துல சொல்லக்கூடாதுன்னு
சத்திய வாக்கு யார் யார் வாங்கிட்டியா இந்த கம்யூனிட்டி பையன் இட பையன் வாங்கிட்டான். ஒன்னது மாதிரி செய்யலாமா வாங்கலாமாங்க? என்ன பாத்தியா சத்திய வாங்க நம்ம கம்யூனிட்டி பையன் இவரு இடையும் சொல்லி எங்களுக்கு தெரியாது. அது போல கஜா கூட்டு மாறுமாக சத்திய வாக்கு வாங்கிட்டான். எங்களுக்கு எப்ப தெரியும்? என்னுடைய அர்ஜுனன் தம்பி அர்ஜுனன் அர்ஜுனன் பானத்தினாலே கண்ணன் 17ஆம் நாள் யுத்தத்திலே பானத்தை விடுத்து கொல்ல வேண்டாம் பார். 15 மார்பிலை தைத்து தேர் தட்டி சிகரம் மீது உயிர் போத்த மரத்து இல்லாம எந்துங்குது துடித்து அழுதுகிறான் பார். ஐதுங்கிறாரு கர்ணமகாராஜா. ஆமா அவர் செய்த 31 தானத்தை வழங்கி வாங்கிய யார் அந்த கண்ணன் பையன் இவரேதான் உயிர் போக செய்து என்ன ஆமா அப்போது இருந்த உடனே எங்க அம்மா போய் அழுகுறாங்க. ஐயா அழுகுறா மகனே மகனே கண்ணா கண்ணா யார் பெற்ற பிள்ளை இல்லடா நான் பெற்ற பிள்ளை இல்லடா அழுது பொழுது சொல்றாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த விஷயம் ஏமா சொல்லணும் கேட்டோன்னே இந்த கண்ணன் பையன் அப்பதான் சொல்றாங்க. இந்த கண்ணன் வந்ததும் எங்க அண்ணனை பத்தி யாரும் சொல்ல வேணாம் என்று சத்திய வாக்கு வாங்கினதும் அப்பதான் சொல்றாங்க. சொல்லுமா எங்க அண்ணன் சத்தியவாக்கு வாங்கிட்டான்னு சொல்றாரு. உங்க அம்மாவை திருமணம் நடப்பதற்கு முன்பு யாரா குழந்தை பத்தி சொன்னது என்ன நல்லா கேள்றா. என் குடும்பம் அவ்வளவு இதுமா போச்சு. என்னன்னா குழந்தை யார் பத்தி சொன்னு கேக்குறேன். இல்ல ஒரு ராஜாவை மதிக்க வேண்டா. நான் பாத்துக்கிறேன் நீ கம்மி அவரு கடை. ஆமா ஏன் யார் வேணாலும் கேட்கலாம். எங்க போறீங்க போக போறாங்களான்னு கேட்டேன். தூங்கிட்டா என்ன பண்றது கூத்தாட முடியாது. ஒண்டி வேணாம் இங்கெல்லாம் தூங்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம நாடகனாவே இருக்கிறோம். இப்போ நம்ம தூசி மாநகரத்துலேருந்து நம்ம நாராயணர் உட்காந்துக்கிறாரு. அவர் எனக்கு யாரு அவரு துரோணாச்சாரிக்கு சமம் அவரு. எங்களுக்கெல்லாம் வில்குருவே அவர் தான். ஐயா எப்படி உட்காந்துங்கிறாரு. என்ன தூசரி எவ்வளோ பிராமணர் இருந்தாங்க. எங்க தாய் ஒரு மாதிரி அப்போ புரியுதா? நமக்குலாம் தாய் ஒரு மாதிரி தாய் ஒரு தான். இப்போ எங்க ஐயர் மட்டும் தான் இருக்கிறாரு. பாவம் அவரு தான் நமக்கு ஒரு அங்க போய் ஒரு தண்ணி குடிக்கணும் அவர் வீட்டுல தான் நான் போறது. ஆமா இப்ப போகாத வேண்டியாம போனாலும் காலையில போய் புரியுதா? அப்படி நம்ம மறக்காம வந்து நாடகம் பார்க்கணும் உட்காந்துங்கிறாரு பாரு. அதான் அவருடைய பெருந்தன்மை. வீட்டுல எவ்வளவு பேர் இருந்தாலும் அவருடைய பெருமை எனக்கு எப்போ ஆசீர்வாதம் இருக்கும். புரியுதா? ஏய் என்னங்க பாத்துக்கிறா அதே போல எல்லா தூச்சில வந்து வருஷம் மாரியாதா ஜாதிக்கு நாடகத்தை வைப்பாங்க. ஆமாங்க அது 3 வருஷம் போன வருஷம் விட்டாங்க. மாஞ்சாவி சாப்பிட ஆட்டு போனங்க. ஆமா ஆனா இந்த வருஷம் எங்க ஐயர் சொல்லிட்டாரு. எங்க ரவி அண்ணன் சொல்லிட்டாரு இந்த வருஷம் எப்படி நீங்க வந்து வந்து ஆடணும் பாருங்க. ஆமாங்க தெரு புத்தம் நான் ரவி நினைக்கிறேன். ஏன்னா உரிமையோடு கேட்கறதெல்லாம் ஆமாங்க உரிமைக்கு நாங்க கேட்கறோம். அதான் ஒண்ணு அப்படி இருக்கு. என் பேச்ச மதிக்கல அந்த கண்ணன் எங்க அண்ணன் தெரிஞ்சு கொல்ல பார்த்தவன் சதிகாரன் கண்ணன். அவனை பத்தி ஊரை பார்த்தாங்க. இப்ப 2ல 1 ஒரு பஞ்சாயத்து தீர்ந்து போனோம். பஞ்சாயத்து நீ பண்ற என்ன சொல்றீங்க? ஏன்னா இவன் பஞ்சாயத்து வைப்போம். என்னடா அவனை பத்தி எப்படி சொல்றான்? இவரு கோயில் அரங்கால் வர்றா. அவர்லாம் அங்கதான் பேச முடியும் இங்கெல்லாம் பேச முடியாது. என்ன பஞ்சாயத்துல என்ன விட அவங்களாம் பெரியாளா? என்னங்க படிச்ச வாங்கி தோன்ற பசங்களாம் ஒரு வாழ்வு வந்து பாரு. அப்ப நான் போய் நேக்கிறேன். வாங்கி கொண்டு பசங்க கேவலமா போச்சா? இல்ல வேணாம் இவங்க 3 பேரும் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்ப என்னடா இவங்க என்ன கல்வி கலைஞ்சு போச்சு. அவர் ஒரு ஆபீஸ் ஒரு ஆபீஸ் பேசுறாப்பா. என்னோட இவங்க பஞ்சாயத்து. ஆமா என்னோட இவங்க படிச்சுக்கிறாங்க. ஆமா பின்னா பஞ்சாயத்து அவங்களுக்காகவே நாங்க ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து பண்ணலாம். 2ல 1 இப்ப பஞ்சாயத்து யார் நான் பண்ணணுமா அவங்க பண்ணணுமா? சரி நீதான் பண்ணி சொல்றாப்பா. பண்ணி தொலையா என்ன பண்ணு. சரி நீதான் செய்யடாப்பா சொல்லு. தேவதா 2ல 1 உனக்கு ஆமா மண்ண கண்ண வேணுமா கட்டின பூச்சா நான் வேணுமா? இது கரெக்ட்னு உங்களுக்கு கேளு. இது கரெக்டா? நான் சொல்றேன் 2ல 1 இல்ல இவர் சொன்னது கரெக்டா தப்பா? பஞ்சாயத்து சொல்லுங்கண்ணா. என்ன தேவல கேட்கிறா? நீ சொன்னது கரெக்டா தப்பா? பட்டுன்ற தான் பஞ்சாயத்து பண்றதா? என் தலையத்தா என் தள்ள என்ன ஆச்சுன்னு ஓட்டா? ஏய் இப்ப நேத்து தண்ணி குடிச்சிங்க. இன்னத்து தண்ணி குடிச்சிங்க.
தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிறாரு. என்ன வேலை வந்து செய்துட்டு உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு? ஏமா வாமா. ஏய் என் மனைவி பஞ்சாயத்து நான் பண்றேன். ஏமா 2ல 1 சொல்லுப்பா. முடி தெரிஞ்சு போனோம். சரி சொல்லுப்பா. புருஷன் ஒண்ணா ஆம்பளை ஒண்ணா? ரெண்டு ஒன்று தான் போடுறதா. வாங்கி வாங்கி காப்பிடுச்சா? கண்ணை வேணுமா? இந்த மண்ணை வேணுமா? பதில் கேட்டியா? என்னடா புருஷன் ஒண்ணா ஆம்பளை ஒண்ணான்னு கேட்டது பதில் சொல்லிச்சா? ரெண்டுமே தவறுடா. ஏன்டா ரெண்டுமே ஒண்ணுதானே டேய். சரியாதா? ஏன் அண்ணா புருஷனா யாரு கணவனா யாரா? கணவனா யார் தெரியுமா? கணவனா பெரியவங்களா பார்த்து சத்தத்துல கல்யாணம் பண்றது கணவன். கணவரு புருஷனா எவனா தள்ளின்னு வருது. உள்ள போடா. போகலாம். ஏய் நாதா கண்ணை வேணுமா அல்லது இந்த மண்ணை வேணுமா? நீங்க அதர்ம செய்றீங்க. எங்க அண்ணன் தான் எனக்கு முக்கியம். அடுத்தது அதுவே வெறுப்பு வந்துடுவாய். கண்ணாடி அப்புறா செல்லாடியே. கண்ணாடி அப்புறா. காவல் ராஜா அடிமேல் அடி அடித்தால் அண்ணே அவருங்க. அது போல கதியா. ஆ டேய் என்னங்க அடி ஓதுற மாதிரி அண்ணன் தான் கூட ஓத மாட்டாங்க. ஆமா அத போல கதியா. என் வாத்திக்கு மனைவியோட மனைவி மரியாதை இல்லை. இப்படியே ஆச்சுன்னா உனக்கு யார் தான் ஓதுவாங்க? நான் கூப்பிட்டா போட. அப்படி அப்படி என் மனைவி என்ன மதிக்கல. மதிக்கலங்க. அவன் அடித்து சொல்றேன். ஆமா அவங்க அண்ணனை பத்தி பெருமையா பேசுறான். எங்க அண்ணனை பத்தி பெருமையா பேசுறான். இவனை வச்சு வாழ்க்கை செய்வேன். எப்போது இப்படி பேசினாலும் அடித்து சுத்துறேன். பாப்போம். திருமணம் செய்த நாதா தையல் நான் கண்ட சுகம். திருமணம் செய்த நாதா தையல் நான் கண்ட சுகம். திருத்தியே வனத்தில் பெற்ற அவர் தீமைகள் அநேகம் செய்தார். அந்த அர்ஜுனர் மன்னர் முன்னே அர்ஜுனர் மன்னர் முன்னே பாவையால் எடுத்துரைக்க நான் சீக்கிரம் செல்லுவேனே. ஹரிஹரி கோவிந்தா. மூத்தவர் தான் அதர்மத்திற்குள்ளாகி என்னை அடி 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 அடித்து அடித்து விட்டார் என்று பார்த்தார். வீரத்திலும் தீரத்திலும் சிறந்த இவரும் என்னை அடித்து விட்டாரே. என் அண்ணனை தாழ்த்தி இவர் ஐவர்களை உயர்த்தி பேசுகின்றாரே. அன்று துர்வலயத்திலே வீரமாக எழுந்து நின்று என்னை வில்லை வளைத்து என்னை மாலை சூடினாரே. என் கணவர் அர்ஜுன பெருமானியத்திலே இதை எடுத்துரைத்து அவரிடத்திலே நியாயம் கேட்டு வருகிறேன்.
ராஜாதிராஜே ராஜமாதண்டே ராஜமாதண்டே ராஜ உச்சண்டே ராஜமாதண்டே ராஜமுதண்டே ராஜமுதண்டே ராஜ கோலாகக்கூடிய ராஜ கோலாகக்கூடிய அஞ்சிர பெருமான் தமிழ்நாடு வருகின்ற தம்காரே மொத்தம் அடிக்கு பயம் வச்சு அங்க சொல்றியா அங்க தவிர ஏன்னா ஓட்ட முக்கியமான இருக்குது அதனால எங்க தோசை பொம்பாய் நீ பேய்ந்து புடுவே ஆமா கதவு பழங்க அங்கதான் கண்டுபிடிச்சாங்க தெரியல கதவு பழங்க கதவு மூணு கதவு பழகுது இருக்குது பெருசு நீதான் பெரிய கதவு பழக சின்ன கதவு பழக ரெண்டு காயம் தெரியுது அதான் இருக்காது வந்துட்டேன் பயம் காமாட்டி சபையின் கண்ணாக கண்ணாக வந்தவர் வந்தவர் இன்னொரு மதத்து துறவாஜியான்னு தெரிஞ்சு சிரிக்காதே நான்
அந்த ஆள் ஏன்டா இங்க வர்றோம்? அவன் வந்துக்கிறாரு கோய் பேரி போய் மது மேரி போய் கோயில் பேரி போய். மதம் மாரி போயிடும். கவுனுங்கிறான திட்டு லக்காடி டேய் எங்க அக்கா வீட்டுக்காரு ஆத்தியா அக்கா வீட்டுக்காரு. நீ ஏன் இவ்வளவு சிவப்பா இருக்கு? அந்த ஆள் எவ்வளவு சிவப்பா இருப்பான்? எங்க அக்கா எப்படி இருக்குன்னு கேளு. அக்கா எப்படி போட சி போ. ஏங்க யார் எங்க லாக் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஆமா அந்த அளவுக்கு அவ்வளவு விவகாரமா கத்துக்கிறீங்க. விவகாரம் விவகாரத்தை கத்துக்காதீங்க. இதுதான் கத்துப்போம். அந்த மெத்திலுக்கு தான் கத்துக்கிறீங்க. ஆமா சிரிக்காதீங்க. அமதிக்கு பெயர்தான் பாரு நீ வந்தியா இல்லையோ புதுசா வச்சு அமுகத்திட்டாந்து வரும். கெக்கமுக்கு அதேதான். கப்பு நம்புறான். ஆமா சரி இருந்தாலும் என்னுடைய தந்தை தாயார் தெரியுமா? பெருவிட்டு மகேஷ் இல்லங்க அங்கெல்லாம் இருந்துதான் அப்படியே அதால சேர்த்து பாகமா சேர்த்துங்க. தொண்டு தொட்டு வச்சினே அப்படியே வந்து நேரம். ஆமாங்க ஆமாங்க இருக்கணும். அதே ஒண்ணு பண்ணா தெரியுங்க. சொன்னா சரி புரியும். என்னுடைய தந்தை உங்க தந்தை தாயார் சந்திர குலத்தை சுந்தரம் போல வளர்த்தவர்கள். அவதரித்தவர்கள் யார் யாரு? ஐயா திருநாட்டு மகிவன் ஒன்று மகிவன் ஒன்று இரண்டாவது பாண்டு மகாராஜா பாண்டு மகாராஜா என்னை வெத்தெடுத்த தந்தை தந்தை மூன்றாவது நாயா மூன்றாவது விதுரர் சிறிய தந்தை சிறிய தந்தை. அப்படி இருந்தாலும் செயற்கை இயற்கை ஆமாங்க. சேர்க்க தந்தை யாரையா? பாண்டு மகாராஜா இயற்கை தந்தை சேர்க்க தந்தை தேவேந்திர மன்னர். ஆமாங்க இந்திரனுக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்து நாமதேயம் பார்த்திபன் பர்குணன் வில்விதியன் தனஞ்சயன் சுமேதமாறன் சைவ சாஸ்திரி பாடி தனஞ்சயன் அர்ஜுன பெருமான் அடியேனாகும். அர்ஜுன பெருமாள் வாழ்க 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 வாழ்க. அப்படி 11 ராமதை வகித்து அர்ஜுன பெருமான் அடியேனாகும். அர்ஜுன பெருமாள் வாழ்கங்க. பாண்டவரையிலே நடுபிறந்தவனாகிய தருமர் பெரியண்ணா அதற்கிளையோ பீமசேன மகாராஜா பீமண்ணா. ஆமா தர்மர் பீமர் பெரியண்ணா அதற்கிளையோ யான் அர்ஜுனன். மூணாவது ஆள் அர்ஜுன பெருமாள். சரி விளக்கமா புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தாலும் நான் எப்படி வர்றேன்? எப்படி நீ வருமா அப்படிங்கிறியா? ஏமாச்சி யார் அப்படி சொன்னா தெரியும். பகையாளிகள் சத்ராதிகள் விரோதிகள் அவர் யார் என்று சொன்னா தெரியும். அந்த மத்த மகன்
அம்மாளுக்கா யார் யார் அம்மா அவரு அவரு புரியாதண்ணா என்ன ஓய் ஏன்னா மூட்டை கிட்ட தூக்கிட்டு வந்து என்ன பத்தியா என்ன இது மாதிரி ஆமாடா சவுத்தா யா தூக்குவா வேற எதுவும் வைக்க மாட்டேன் ஆமாடா மாமா தாங்க என்னுடைய காலக்கைய நவநகர் சார் சார் முனரை கோட்டியவனர்கள் யார் அவங்க தந்தைக்கு விரோதிகள் சத்ராதி ஓ தேவேந்திர பகையாளிகள் ஓ தேவேந்திர மன்னருக்கு ஆமா சரிங்க தந்தைக்கு விரோதிகளாக இருந்தாலும் தந்தையிடத்திலே யுத்தம் செய்து ஓ நீங்க எங்க போனீங்க ஏய் நாங்க தந்தையிடத்திலே யுத்தம் செய்து செய்து முடியாமல் திகைத்து புறமது காட்டி காட்டி ஓடி ஓடி வந்து விட்டார் வந்து விட்டீங்க அந்த நேரத்திலே நேரத்திலே யார் யார் தாத்தாவிடத்திலே விடைபெற்று ஓ ஏழாவது காம்பி அடிச்சு வேணும் அந்த இடத்திலிருந்து இருந்து எங்கே சென்று எங்கே ஆ? எங்க சென்று கைலங்கிரிய நாடி கைலாங்கிரிய நாடி உமாபரமனை கோரி கோரி தவத்தை செய்து செய்து எயில் பாசுபதத்தை பெற்று பெற்று திரும்பி வரும் வேளையிலே வரும் வழியிலே தேவலோகம் ஓ உங்க பொன்னுலகம் தந்தை ஆளக்கூடிய நாடு தேவலோகம் ஆமா சரிங்க சரி தந்தையை பார்க்கலாம் என்று சென்று பார்த்தால் நீங்க சென்று பார்த்தால் பார்க்கும் அளவிலே தந்தையானவர் முகமலச்சுவோடு இருக்கக்கூடியவர் அடடே அன்றைய தினத்திலே பார்த்தால் முகமானது வாடி வதங்கி கருகருத்திருக்கிறது. அடடே தந்தையே மணக்காலை யான் இருக்கின்றேன் எம்மிடத்தில் உரத்தாயானால் உமக்கு வந்த குறையை நான் நிவேதனை செய்கின்றேன். மகனே அர்ஜுனா என்னமா போறேன் வரும்போது அந்த ஜன்னல் வச்ச கடையில ஒரு 2 வாங்கினா அழகா போட்டு கொட்டா பின்னாடி 10 ரூபாய்ப்பா மகனே துறை வாங்கிட கூடாதா இல்லையே அதை வாங்கினா போதுமாப்பா இப்ப கூட சொல்றேன் இப்ப கொடுக்குறேன் அப்பா கேட்டு பாருங்க சரிங்க உடனே தந்தையை கேட்டதினாலே தந்தையானவர் குழந்தாய் உனக்கும் அவனர்கள் விரோதிகள் இருக்கின்றார் பகையாளிகளா இருக்கின்றார் அவர்களை இடைக்க வேணும் என்று எம்மிடத்தில் உரைக்க நீங்க என்ன சொன்னீங்க யான் என்ன உரைத்தி என்ன தந்தையை ஆசிர் கொடுத்தால் அந்த 3.5 கோடி அவர்களை ஒரு நிமிடக்கோட்டி முன்பதாக வென்று வருகின்றேன் என்று தந்தையிடத்தை உரைக்க தந்தையானவர் என்ன உரைத்தார் உடனே ஆசிர் கொடுத்தார் பாதத்தை வடிந்து ஆசீர்வாதம் பெற்று உணரை கோட்டியவனத்தை யுத்தத்திற்கு சென்று அவரோடு அமோகமான யுத்தம் நடக்குது வெட்டி போட்டாலும் வெட்டி வருகின்றார் வெட்டி போடுறீங்க வராங்க ஏன் வராங்க சாகா வர்றம் வேகா உடல் போகா செல்வம் 3 வர்றங்களை பெற்ற அரக்க வம்சத்திலே பிறந்தவர்கள் அவங்க அடடா இப்பேற்பட்ட மானிடர் என்ன செய்வதென்று திகைத்து நிற்கின்றீங்க அவ்வேளையிலே அசரீரானது வாக்கு அடே அர்ஜுனா தேவேந்திரன் மகனா அர்ஜுனனா இப்படி திகைத்திருக்கின்றாயே அவர்களை வெல்ல வேண்டும் என்றால் யான் உரைக்கின்றேன் அவ்வாக்கு வண்ணமாக அவரோடு யுத்தம் செய்தால் உணரை கோட்டி அவனர்களை தந்திரமாக வெல்லலாம் என்று அசரீர வாக்கு அந்த நேரத்திலே என்னவோ சொல்லும் அசரீரே என்று அவரை வடிவடியே நீங்கள் கேட்க அவர் உடனே அவரோடு யுத்தம் செய்பவள் போல் செய்ய வேண்டும். யுத்தம் செய்வது போல் செய்ய வேண்டும். புறமது காட்டி ஓட வேண்டும். புறமது காட்டி ஓடினால் நம்மை பார்த்து பயந்து ஓடுகின்றானே தேவேந்திரன் மகனா அர்ஜுனனா என்று பலரும் பார்த்து நகைப்பார்கள். அந்த நேரத்திலே நீ என்ன செய்ய வேண்டும்?
அப்போது பின்புறமாக ஒரே முகப்பெண்மழகானின் பால் அந்த நேரத்திலே பின்புறமாக வானத்தை முட்டி எழுதினாள். ஒருவன் மீது பட்டதானால் 3.5 கோடி அவனரும் அடித்து விடுவார். ஒருவன் மீது பட்டால் 3.5 கோடி அவர்களும் மாண்டு விடுவார்கள் என்று அசரீரானது வாக்கு உரைத்தது. அவாக்கு வண்ணமாக 3.5 கோடி அவனிடத்திலே யுத்தம் செய்தேன். பிரமதகாட்டி ஓடினீர் 3.5 கோடி அவர்களும் ஒரே முகப்பெண்ணின்றாக ஒரே கடையால் கொன்று விட்டீர். கைத்தட்டி நகைத்தார். அந்த நேரத்திலே பின்புறமாக வாரத்தை முட்டி அடித்து ஒருவன் மீது பட்டது 3.5 கோடி அவர்களுக்கு. அப்படி 3.5 கோடி அவர்கள் அடைந்தார். தந்தையிடத்திலே உரைத்தீர். தந்தையானவர் மனமகிழ்ந்தார். சிம்மாசனத்தில் அமர வைத்தார். அமர வைத்தார். ஒரு முகூர்த்த அரசு விடத்தில் அமர்ந்தீர். அமரும் வேளையிலே தந்தையிடத்தில் நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய பெண்கள் யார்? ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை என்று சொல்லக்கூடிய நாட்டியமான நாட்டியத்தை நான் ரசிக்க, ஊர்வசியானவள் என் அழக ரசிக்க, ஊர்வசி அம்மா உங்களை ரசிக்க உடனே ஆட்டம் முடிந்தது. அவை கலைந்தது. நான் என்ன செய்தேன்? தந்தையே, நான் நிற்க முடியாது. என்னுடைய தமையன்மார்கள் இருப்பார். அவர்களை சென்று காண வேண்டும். புறப்படுகின்றேன். உரைச்சவுடனே என் தந்தையானவர் என்ன வார்த்தை உரைத்தார்? பொழுதே போய்விட்டது. இன்றைய தினம் தங்கி நாளைய தினம் செல்லலாம். அப்படி என்று வார்த்தை உரைத்தார். உடனே தந்தையே, நீ சொல்கின்றாய் நல்லதுதான். இருந்தாலும் நான் போய் தான் சேர வேண்டும் என்று நான் உரைக்க அவர் என்ன வார்த்தை உரைத்தார்? உடனே இன்றைய தினம் இருந்துதான் செல்ல வேண்டும். அப்படி என்று உரைத்து விட்டாருங்க. எனக்கென்று தனி ஒரு கிரகம், ஒரு இல்லம், ஒரு விடுதி எல்லாம் ஒன்றுதான். ஆமா, ஒரு கிரகம் ஓய்வெடுக்கும் நேரத்திலே இரவு 12 நாழிகை. அப்பொழுது ஊர்வசியானவள் எப்பொழுது என்னை அந்த நாட்டிய அரங்கத்திலே பார்த்தாரோ அப்பொழுது அடைந்தார். இப்பேற்பட்ட ஆடவனை அல்லவா அடைய வேண்டும் என்று உங்கள் மீது மோகம் மோகத்தை கொண்டாருங்க. ஓடோடி வந்தார். கதவை அகற்றினார். தட்டின உடனே கதவை திறந்தீங்க. பார்த்தால் ஊர்வசி மனைப்பெண்ணை போலவே இருக்கின்றார். கல்யாணம் பொண்ணு போல. கரத்திலே தாம்பால தட்டி ஏந்தி கொண்டு பால், பழம், புஷ்பம் புஷ்பமடா அவையெல்லாம் எடுத்து வந்து நிற்கின்றாள். தாயே, இங்க வந்த காரணம் என்னவோ? என்ன காரணம் சொல்லுங்கள் என்று நான் கேட்ட உடனே எப்போது உன்னை பார்த்தேனோ நீ நானும் சேர வேண்டும். வாருங்கள். அப்படி என்று ஊர்வாசியானவள் ஓடோடி வருகின்றார். தாயே, கட்டி பூச்சிருப்பியா? தாயே, இங்கன வந்தது தவறு. ஒரு விதத்திலே பாட்டி முறையாகிறது. அந்த அம்மா உங்களுக்கு பாட்டி முறை. ஆமா, ஒரு விதத்துல தாய் முறையாகிறது. அந்த நீ வந்தாய் அல்லவா? தவறான எண்ணம் அந்த வழியை பார்த்து கொண்டு ஓடிவிடு. பார்த்து செல்லுங்கள் என்று நீங்கள் உரைக்க நான் உரைக்க எந்த அழகை பார்த்து உன்னை ஆட சேர வந்தேனோ மறுத்து பேசினாய் அல்லவா? ஆனால் இந்த அழகை இருக்கக்கூடாது. ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அருள்மா வேடியாகத்தான வேண்டும் என்று உடனே பேடி
வேடி என்றால் சாபத்தை குத்துறாங்க. சாபத்தை கொடுத்தார். என்ன பண்ணீங்க? பெற்றுக்கொண்டு கொண்டு எவ்வளவு நாளைக்கு உள்ள இருக்க முடியும்? இருக்க முடியாதுங்க. இருக்க முடியாது. எவ்வளவு நாளைக்கு வெளியே வரணுமே. வெளியே வர வேண்டும். எப்படி வர முடியும்? அப்படி வெளியே வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதினாலே எப்பொழுது உனக்கு இந்த உருவம் வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்போது மட்டும் வரும் வரும். மாத்தி அமைத்து சென்று வா என்று அமைத்தார். அமைத்தாருங்க. அந்த உருவத்தை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? எப்போது பயன்படுத்தி நாட்டிலே பார விகார கொடிய சண்டாளன் ஆமாங்க துரியன் செய்த கொடுமையினாலே 12 ஆண்டு காட்டுல கழிச்சிங்க. காட்டிலே கணத்து கழித்தீங்க. ஒரு ஆண்டு பச்சை நாட்டிலே அந்த தேதி உருவத்தை தாங்கி ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அருள்பை வேடியாகத்தானே காலத்தை கழித்தோம். கண்ணனை தூதாக ஏவினீர். சண்டைக்கு போன கை தட்டி வந்தார். ஓ பகவான் கண்ணபிரா. ஆமா சரிங்க. டேய் நாடு கேட்க மறுத்தோ ஆனால் நாடு கேட்டார். நாடு கொடுக்க மறுத்தான். சண்டைக்கு கை தட்டி வந்தார். சண்டை கை தட்டாருங்க. சண்டை நடந்து முடிந்து போயிது. நன்மார்க்கமாக அத்தினாபுரத்தையும் அவனை 56 நாட்டையும் என்னுடைய தமையன் சாத்தமூர்த்தியே அரசு விடத்தில் அமர வச்சிருக்கோம். சண்டை முடிஞ்சு 18 வருஷம் 18 வருடம் 18 நாட்கள் போச்சு. நல்ல முறையாக ஆட்சி விடத்தில் அமர வச்சிருக்கோம். மனைவி திரௌபதி அணுகிறேன். கண்மணி இன்றைய தினத்திலே ஓடி வருகின்றாய் வீட்டுக்கார பத்தியா மகாராஜா அம்மா பண்ணி வச்ச மாதிரிக்கிறாங்க. செய்தி வச்சு செப்பு சிலை எடுக்கிறாங்க. செப்பு சிலை போல் செப்பு சிலை சிலை சிலைடா சிலை சிலை சிலை
கண்ணி நாதா என் கண்ணியை கட்டி தரும்பே ஓடி வர காரணம் என்னமா? நாதா எனக்கு ஒரு சந்தேகங்க. ஏய், என்ன சந்தேகம்? என்றைக்கும் இல்லாம என்றைய தினம் இல்லாமல் இன்றைய தினத்திலே சந்தேகம் என்று இருக்கின்றாரு. அந்த சந்தேகத்தை நீங்க தாங்க நிவர்த்தி பண்ணணும். ஏண்டி, என்னதா? மாலையிட்ட கணவன் மணவாளன் நான் இருக்கேன். ஆமா எதற்காக அறிஞ்சுகின்றாய்? ஆமா நீ கேட்டதை ஆ, கொடுப்பவன் ஞானி. உண்மைதான். கேட்டதை கொடு. ஆசை கணவருங்க நீங்க. ஆனால் ஆமா நீ என்ன கேட்கிறீங்க நான் கேட்கிறேன். அப்படியே நாதா? சொல்லு. சந்தேகத்தை கொண்டா அதை நிவர்த்தி பண்ணீங்களா? ஆமாண்டி. இந்த நாடு நகரம் நீங்க அணிந்திருக்கீங்களே இந்த மணிமுடி மணிமுடி இதெல்லாம் யாரால கட்டுதுங்க? பாத்தியா, இங்கதான் இப்பதான் அவருக்கு பாசனையும் முடிக்குது போல தெரியுது. என்ன தப்பு கேட்டது? தப்பு நாடு நாடு நகரம் நகரம் மணிமுடி மணிமுடி அனைத்தும் அனைத்தும் யாரால கட்டுதுன்னு சொல்லு. எங்க சாமாத்தியத்தினால எடுத்தது. போதும் போதும் வாய மூடு. சாமாத்தியத்தால கட்டுதான். ராஜா இந்த நாடு நகரம் மணிமுடிலா எங்க அண்ணன் கண்ணனை அழகடிச்சது யாரு? எங்க அண்ணன் உங்க மாமா. யாரு? உங்க மாமா யாரு? உங்க மாமா. ஆடி போடி சரி. கண்ணனா. ஆமா ஆடி கண்ணன் 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 அழைக்கு போ. இல்ல உனக்கு எதனா இருக்குதா இல்லையா? இன்னும் ஒரு 6 மாசம் போச்சுன்னா வளர்த்துல குளிர்காலம். 6 மாதம் சென்றால் ஆமா அறுபது குளிர்காலம். அதனால பொண்டாட்டி உதவுத்தா இல்லையா? 4 மறுநாள்ல மணவாளி உதவ வேண்டுமா வேண்டாமா? குளிர் எடுத்தா என்ன பண்ணுச்சா? நீ சொல்றதுலாம் அது உனக்கு தேவையானது. ஆமா அரசு பேட்டில் நாங்களும் நீங்களா டேய் தலகாணி கட்டி பிடிச்சின்னு போச்சுட்டீங்களா? இது போனா இது போனா இது போனா இன்னொன்னு இருக்குது. அடாப்பாயா ராஜாடா ராஜா நெத்தி நீயே பரவாயில்ல உனக்கு எட்டுன்ற எங்க மகானகார மாமாங்க 18 பொண்டாட்டி என்ன பண்ணுறது பாரு. அடித்து விட்டால் அடிக்காதே அனவந்தாலி அழியாதே பிடித்து விட்டால் விடியாதே வேதை நெஞ்சை பதைக்காதே நாதா. அடித்து விட்டால் அடிக்காதே அனவந்தாலி அழியாதே பிடித்து விட்டால் விடியாதே இந்த வேதை நெஞ்சை பதைக்காதே. மண்ணு பாடம் வாட்ட வைக்க முடியாதே உடைந்து போனே மண்ணு பாடம் வாட்ட வைக்க முடியாதே. ஏய்! அவவத்தாலே 50 நாள் இருந்து வாயும் மனம் எங்கே அடித்து விட்டால் அடிக்காதே. டேய் நாதா யாரை சொன்னேன்? எங்க அண்ணங்க. உன் அண்ணனா? ஆமா காடே குடையன் கம்பளி தடியன் மற்றனால் மத்துணை யாதவன் இடையான் இருங்க. நடி ஒரு பெண் என்று பாராமல் என்னை அடித்து விரித்து இப்படி ஆரவாரம் செய்கின்றே. ஒரு வீட்டில் அதாவது கிரகத்திலே ஒரு கிரகத்திலே ஒரு மண்பாண்டம் இருக்குமா? மண்பாண்டம் இருந்தால் ஆமா, அந்த மண்பாண்டம் நம்ம உபயோகப்படுத்துற வரைக்கும் உபயோகப்படுத்தலாம். ஆமா. அதை உடைச்சிட்டா அது ஒட்ட வைக்க முடியுமா நாதா? ஓ அதுவே தவறி உடைந்து விட்டால் ஆமா அது ஒன்று சேர்ப்பது கடினம் என்று உரைக்கின்றார். அது கடினம் இல்ல, முடியாது. அதே போல் என் மனதை நீங்கள் வதைக்காதீங்க. ஏய்
அது நாங்க உடைக்கிறோமோ உடைக்கலையோ சரி. இருந்தாலும் எடையனா தாடிய குடியன் ஐயோயோ கம்பளி தடியன் மத்தினான் மத்துந்த யாதவ இடையன் எடையன் என்றோ மடையன் என்றோ எளிதமாய் பேசன் என்றோ ஐந்து கெட்டு முடியும். யார் நானா? ஐந்து முடியும். எங்களை என்னடி பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா நாங்கள் பிறந்தவர்கள் 5 பேர் ஆடவர். தர்மர் வேமர் அர்ஜுனன் நகுல சகாதேவர் 5 பேரு. எங்களை ஆட்ட முடியுமா? அசைக்க முடியுமா? ஆட்ட முடியுமா? அசைக்க முடியுமாடி? சண்டை அதனால பாரத போர் வீரர்கள் எத்தனையோ வீராதி வீரர்களை மடித்து அவனி அண்ணா 56 நாட்களுக்கு அரசனாக என்னுடைய தமையனை அமர்த்தி அரசு விடத்தில் அமர வைத்திருக்கிறோம். 18 வருடம் 18 நாட்கள் ஆட்சி பீடத்தில் அமர வச்சு பக்கத்திலே மந்திரியாக நானும் ஆட்சி பீடத்தில் அமர வைத்தது நீங்க கிடையாது. எங்க அண்ணன் அதான் ஒரு ஆட்சி பீடத்தில் அமர்ந்தாரு. இரு எந்த குருவிடத்து மச்சான் மகாராஜா நட்டாடி எந்த குருவிடத்து படித்தான் யாரும் அடிக்கல. அந்த உனக்கு 18 அந்த திரு நான் சொல்றேன். இப்போ சண்டை யாரால வந்தது? இந்த அம்மா சிரிச்சதுனால தானே வந்தது. அது சொல்லு சிரித்ததினாலே சிரித்தான் சண்டை இல்லங்க. உங்க அண்ணன் சூதாடியதுனால சண்டை. யாரு? உங்க அண்ணன். எங்க அண்ணன். ஆமா சூதாடினார். நாடு நகர் அனைத்து வைத்து தோற்றார். பெண் என்று பாராமல் என்னையும் வைத்து தோற்றார். அவன் செய்துதான் தவறு, நான் செய்து தவறு இல்ல. தவறு இல்லையா? மாமன் மைத்துன்ற முறையில் நான் சிரிச்சேன். மாமன் மைத்துன் என்ற முறையிலே ஆமா சிரிக்கலாம். ஆமா எப்படி சிரிக்கணும் தெரியுமா? எப்படி சிரிக்கணும்? பெண்களானவர் 5 4 செவத்தின் உள்ளமாக சிரிக்க வேண்டும். ஐயா ஆமா மாமன் மைத்துன் பெண்கள் சிரித்தால் போச்சு, பெண்கள் சிரித்தால் போச்சு, புகையலை விரித்தால் போச்சு என்று பெரியோர்கள் ஆன்றோர்கள் சொல்லியிருக்கின்றார். நன்றி நீ. ஆமா நான் சிரித்ததினாலே தவறா தவறினாலே பேச்சு நான் கேட்க முடியாதா? தெரியுது. உன்னை என்ன செய்ய போறேன்? அது என்னடி என்ன மாதிரி பார்த்துறோம் உன வீதி கலைகளை விட்டுறோம். இன்றைய தினத்திலே அவருடைய அண்ணனை உயர்த்தி காடே குடியன் கம்பளி தடியன் மற்றினால் மத்துந்த யாதவ இடையனை உயர்த்தி அவங்க அண்ணனை உயர்த்தி உங்க அண்ணனா தாய்ச்சி பேசிட்டாங்க. தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தையாகும் ஆமாங்க விளங்கக்கூடிய உங்கள் அண்ணன் என் அண்ணன் அவரை தாய்ச்சி பேசிட்டான். தாய்ச்சி பேசினால் ஆமா அடி அடித்தீர் இதப்பார் அதப்பார் என்று ஓடிவிட்டார். ஓடினவளை எங்க ஓடினாலும் இங்கனம் தான் வர வேண்டும். சென்றவளை கண்டுபிடிக்க வேண்டும். புறப்படலாமா?
என்னமோ செய்துமே வருகின்றேன். பாண்டவர் ஐவருமே என்னை பெண் என்று பாராமல் அடித்து பிடித்து ஆரவாரம் செய்து விட்டார்கள். என் அண்ணனை தாழ்த்தி அவர் ஐவர்களை உயர்த்தி பேசி என்னை அடி அடித்து திரத்தி விட்டாரே. இனி முதற்கொண்டு நான் இவர்களிடத்தே இருந்து வாழ்க்கை செய்ய மாட்டேன். என்றைக்கு இருந்தாலும் பாண்டவர் ஐவர்களும் என் அண்ணன் கண்ணனின் திருப்பாதத்திலே வைப்பேன். இதுவே பாஞ்சாலியின் சபதம், பாஞ்சாலியின் சபதம், பாஞ்சாலி சபதம். அண்ணா முதற்கொண்டு நான் அடியே வந்து சேர்கிறேன் அண்ணா. ஐயா கோபத்தால் இளைய தம்பிமாரோடு கூடி எங்கள் திரௌபதியை அடித்து துரைத்து விட்டோம். உண்மைதான் ஐயா. ஆனால் கோபம் கொண்டு அண்ணவளை புறம்பு போய் விட்டார். ஆமாங்க. அரண்மனைக்கு சென்றாரா அல்லது தம்பிமார் அரண்மனைக்கு சென்றாரா? ஆமாங்க. ஒண்ணுமே புரியவில்லை. தெரியலங்க. திரௌபதி ஐவரும் நட்பு கொள்கிறோமே. ஆமாம். எந்த முறை தெரியுமா? என்ன முறை ஐயா? ஒரு திங்கள் என்றால் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் இப்படி பாவித்து வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் எனது திங்கள் இன்றோடு முடிந்துவிட்டது. நாளை தினம் பீமன் முறையிலே வாழ வேண்டும். பீமன் வந்து எங்கே என் மனைவி என்று கேட்டால் என்ன சொல்வது? சரி, என்ன பண்ணலாங்க? கோபக்காரன். ஆமா, அவனை கேட்கப்படாது. சாந்தம் உள்ளவன் தம்பி சின்னவரு அர்ஜுனன். சரிங்க. மகாராஜா மகாராஜா என்னடா பெரியாண்ணா மறுபடி உத்தரவுங்க. அண்ணா பெரியாண்ணா மறுபடி உத்தரவு. சாந்தமே உருவாக வந்து அந்த அண்ணா மறுபடி உத்தரவு. டேய் அண்ணா அழைத்திருக்கின்றார் என்றால் வருமன நிக்கலாமா? நிக்க கூடாதுங்க. சென்று காணலாம். போகலாம். புறப்படி. அண்ணலே